திமுக தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள். இந்த திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை. செல்லுங்கிறது அது எப்பயுமே இருப்பாங்க. 99ல திரு ஸ்டாலின் அவர்களின் அப்பா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு. அது போன்ற கூட்டணி தான் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது. அதனால இந்த கூட்டணி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் இருப்பதெல்லாம் அவர் பேசுறார். அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும். அப்படி சொல்ற ஒரு பூ மலருதுன்னா இலைக்கு மேலதான் மலரும். நம்ம சாதாரணமா பார்த்திருக்க செம்பருத்தி பூவோ இந்த பூவோ அவர் அது ஒரு பூமையே சொல்றாரு. அவ்வளவுதான். அதை அழுத்திட்டு இப்ப குளத்திலே பாத்தீங்கன்னா இலை மேலதானே பூ இருக்கும். அதனால இலையை அமுக்க அடிக்க போதா அது கிடையாது. உறுதியாக எந்தெந்த கட்சி எல்லாம் திமுக என்கிற தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. மக்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில அவதி வருகிறார்கள். இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள். பொறுத்திருந்து பாருங்கள். ஏற்கனவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் உங்களுக்கு விளக்கமா பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. திரும்ப திரும்ப அதே கேட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அன்னைக்கு அமித்ஷா அன்னைக்கு சொல்லியிருக்காரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் சொல்லியிருக்காரு. அதன் அர்த்தம் என்னவோ அதுதான் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்திலிருந்து நமக்குள்ளார பங்காளி சண்டையெல்லாம் தாண்டி தமிழகத்தின் நலன் கருதி புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்களால் தீய சக்தி என்று நமக்கெல்லாம் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்ற திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை. அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைகிறோம். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது எப்பயுமே இருப்பாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.